மூன்றாவது நம்மளோட நேரம் என்னுடைய சம்பளத்தில் பாடி திரிச்சோம். இப்ப எல்லாரும் நம்ம கொஞ்சம் கவனமாக வேதத்தை பார்ப்போம். தேவனுடைய வார்த்தை ஆவி ஜீவனமா இருக்கிறது. அது நம்மளை உயிர்ப்பிக்கிறது, அது நம்மளை வாழ வைக்கிறது. நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அது அந்த வார்த்தை நமக்கு செய்கிறது. ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம பார்ப்போம் ஆண்டவர் அப்படி என்னெல்லாம் சொல்வார். 3 அதிகாரத்துல நான் 1 4 வரைக்கும் படிக்கலாம் கவனிங்க. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களிடத்திலே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. கவனிங்க. நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போஸ்தலனை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆமென். இந்த 4 வார்த்தையை நம்ம கவனிப்போம். பலனை குறித்து நாம் பார்ப்போம். நம்ம கடந்த நாட்ல நான் சொன்னேன், பலன் அவருடைய சத்தியத்தை அறிவினால் என்ன வருகிறது? நமக்கு பலன் வருகிறது. இப்போ நமக்கு பலன் என்றால் பல விதமா இருக்கு. நம்ம சரீர பலன் அது ஒரு விதம் இருக்குது. நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு அதுக்கு ஏற்றபடி நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு அந்த சரீரத்தை என்ன செய்யும்? நல்ல பலன் இருக்கும். அதே போல ஆத்துமாவுக்கும் என்ன செய்யும்? சில நல்ல செய்திகளை, நீங்க சந்தோஷமான செய்திகளை கேட்டா உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். ஆனா ஆவியில பலன் பெற வேண்டும் அப்படி என்றால் நமக்கு நம்ம யாருதான்? ஆவியின் மனிதன். நம்ம யாரு? ஆவியின் மனிதன். ஹல்லேலூயா. நம்ம மாம்சத்துக்குரிய மனிதன் அல்ல, ஆவியின் மனிதன் நம்ம. அதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு கிறிஸ்தவன் நல்லா புரிந்து கொள்வது என்ன அப்படின்னா, நீங்கள் ஆதாமை படைத்து தேவன் ஜீவனை கொடுக்கும் பொழுது எப்படி ஆதாம் இருந்தாரோ அப்படிதான் இயேசு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்களாகிய நம்ம அந்த மனிதன் தான். அந்த பாவ மனிதன் பொழுது மாம்ச சாயல்ல வந்துச்சு பாருங்க, அந்த மனிதன் இப்போ நம்ம இல்ல. ஹல்லேலூயா. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஆண்டவர் 2வது கடைசி வசனத்தை தான் வருவ, நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. எதனால பலன் இல்லைன்னு சொல்றாரு? நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால், மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடினால என்ன செய்யல? பலன் இல்லை. அதே பாருங்க, பொறாமை வாக்குவாதம் பேதகம் உங்களுக்குள் இருக்கிறபடினால் நீங்கள் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களே. அப்ப பலன் எதுல இல்ல அப்படின்னா, மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவங்க ஆவியின் பலன் இல்லை, மாம்சத்தின்படி நடக்கிறவங்க ஆவியின் பலன் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ பலன் வர வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் நம்பக்கூடிய என்ன விஷயம்? நான் ஆவிக்குரிய மனிதன், நான் ஆவிக்குரிய மனிதன் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் உங்களை குறித்து சொல்லி இருக்கிறது. நான் இயேசு கிறிஸ்துவினாலே மறுபடியும் நான் பிறந்திருக்கிறேன் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் சிருஷ்டித்ததிலே, பிதாவாகிய தேவன் படைத்ததிலே முதல் பலனாக நான் இருக்கும்படிக்கு நம்மளை அவருடைய வார்த்தையினால் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். மறுபடியும் நம்மளை பிறக்க பண்ணியிருக்கிறார். எதனால பிறக்க பண்ணினார்? அவருடைய வார்த்தையினால். அப்ப நீங்க யாரு? வார்த்தை மனிதன். வார்த்தை தான் என்ன சொல்லுது? ஆவி என்று சொல்லுகிறது. அப்படிதானே? என்னுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது. அப்போ நீங்க வார்த்தை மனிதன் சொல்லலாம், இல்ல ஆவியின் மனிதன் சொல்லலாம். உங்களை அடையாளம் சொல்லணும்னா நீங்க யாருன்னு சொல்லணும்? நான் ஒரு ஆவியின் மனிதன், இல்லைன்னா நான் ஒரு வார்த்தை மனிதன், இல்லைன்னா நான் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளை, இல்லைன்னா பிதாவுடைய பிள்ளை. இதுதான் உங்களுடைய நிஜ அடையாளம். இதுதான் உங்களுடைய நிஜ அடையாளம். இப்போ இதுல நீங்கள் மனுஷ மார்க்கமாக எண்ணும் பொழுது, உங்களை மனுஷ மார்க்கமாக எண்ணும் பொழுது, மாம்ச பிரகாரமா உங்களை எண்ணும் பொழுது உங்களுக்குள்ள என்னது இல்லாம போகுதுன்னா பலன் இல்லாம போகும். அப்போ ஒரு ஆவின் மனிதனுக்கு மாம்ச பலன் தேவையில்லை, ஆவின் பலன் மனிதனுக்கு ஆவின் பலன் தேவை, ஆவின் பலன் தேவை. அதனால அந்த ஆவின் பலன் எங்க கிடைக்குது அப்படின்னா வேதத்துல தேவனுடைய வார்த்தையினால தான் கிடைக்கும். தேவனுடைய
வார்த்தையினால கிடைக்கும். இந்த வார்த்தையை நீங்க எவ்வளவாக உங்கள் இருதயத்துல உங்க சிந்தையில ஏற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளவாக நீங்கள் ஆவியில பலனடைந்து கொண்டே இருப்பீங்க. ஆவி மனிதன் பலனடைந்து கொண்டே இருப்பீங்க. அப்போ இதெல்லாம் வரணும் அப்படின்னாக்கி நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா தேவனுடைய வார்த்தையை நல்லா கேட்கணும், கேட்டதை சிந்திக்கணும், சிந்திக்கிறத பேச ஆரம்பிக்கணும். என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், கேட்ட வார்த்தையை சிந்திக்கணும், சிந்தித்து வாயிலாக பேச ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. இப்படி நீங்க பேசும் பொழுது என்ன நடக்கும் என்றால் நீங்க ஆவியில பலனடைந்து கொண்டே இருப்பீங்க. எதுல பலனடைவீங்க? ஆவியில பலனடைவீங்க. அந்த ஆவியில நீங்க பலனடையும் பொழுது அது உங்களுக்குள் நீங்க ஆவி மனிதன் இந்த பூமியில ஆவின் தன்மையை வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. ஆவியில நீங்க பலனடையும் பொழுது மாம்ச தன்மைகள் உங்களை விட்டு விலகி போகும். இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் இருக்கு பாருங்க, இது உங்களை விட்டு விலகி போயிடும். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம், பகை, வைராக்கியம், கோபம், எரிச்சல், மூர்க்கம், இது எல்லாமே என்ன கிரியைகள் தான்? மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள். அப்ப நீங்க மாம்ச மனிதனாக இருந்து விட்டு நான் அன்பு ஆவி கனியை கொடுத்துவேன் அப்படின்னா கொடுக்க முடியுமா? மாம்ச மனிதனாக இருந்துகிட்டு நான் ஆவி கனியை கொடுத்துருவோம்னா கொடுக்க முடியாது. ஆவியில நீங்க இருந்தால்தான் ஆவி கனியை கொடுக்க முடியும். அப்படி நீங்க முதலாவது நீங்க ஆவியின் கனி கொடுக்க வேண்டும் என்றால் நீங்க எதை விசுவாசிக்க வேண்டும் என்றால் நான் மாம்ச மனிதன் இல்லை, மாம்ச மனிதன் மரித்து விட்டேன், ஆவி மனிதனாக இருக்கிறேன். ஆவி மனிதனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டுதான் இந்த வேதத்தை படிக்கணும். இந்த வேதத்தின் சத்தியங்களை, இதுதான் சத்தியம், பிரதானமான சத்தியம் இதுதான். இது நீங்க மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் அறிவதுதான். இதை இந்த சத்தியத்தை நீங்கள் அறிவதுதான் இந்த மாம்சத்தின் கிரியைகள் விலகி போகும். உங்களை விட்டு என்ன செய்யும்? ஓடி போகும். உங்களை எந்த செயல்பட ஆரம்பிக்கும்? ஆவியின் கிரியைகள் செயல்பட ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு மன்னிக்கிற சுபாவத்தை கொடுக்கும், அது உங்களுக்கு சாந்தத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், மனமகிழ்ச்சியை கொடுக்கும். வாக்குத்தத்தம் எல்லாம் உங்களுக்கு சுதந்திரமா உங்களுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ சொல்றாரு, நீங்கள் பலனில்லாதவர்களானபடியால் உங்களுக்கு போஜனத்தை கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர்கள் தான். அப்ப சொல்லுவார், நான் இன்னும் உங்களிடத்திலே அநேகதை பேச வேண்டியா இருக்கிறது, அநேக காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியா இருக்கிறது. அது இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னோம்னா நீங்க தாங்க மாட்டீங்க. என்ன சொல்றாரு? இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணீங்க? தாங்க மாட்டீங்க. ஏன்? அவர்கள் இப்பொழுது குழந்தைகளாக தான் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் மாம்சத்துக்குரியதிலே இருக்கிறாங்க. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் மனுஷ மார்க்கமாய் சிந்திக்கிறபடினால், ஒரு மாம்சத்துக்குரியவர்களாய் சிந்திக்கிறபடினால் அவங்களுக்கு என்னது இல்ல? ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இல்லை. ஆனபடியால் தான் சொல்றாரு, அப்ப எப்பொழுது சொல்லி அவர் வரும் பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். என்னை குறித்து அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வரப்போற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யாரு? ஆவியானவர் வரும் பொழுது, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது. இப்போ நம்மளை எப்படிதான் பெற்றிருக்காரு? ஆவியானவர் நம்மளை பிறக்கப்பட்டிருக்கிறார். இப்போ அவர் தான் நம்மளுக்கு சகல சத்தியத்தையும் நமக்கு போதித்து தருகிறார். இது ஜென்ம சுபாவம் உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஜென்ம சுபாவம் மாம்சத்துக்குரிய கிறிஸ்தவர்களே இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவங்களா இருந்தாலும் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறவர்கள் அவர்கள் குழந்தையாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் பாலை குடித்தால் தான் குடிக்க முடியும் ஒழிய அவங்களுக்கு திரவமான போஜனத்தை கொடுக்க முடியாது. ஏன்? மனுஷ மார்க்கமா இருக்கிறதுனால. ஏன்னா நீங்க அதே பக்கத்துல 2வது அதிகாரத்துல